வணக்கம், என் பெயர் புரிசை இரா சுந்தர். நம்ம ஏற்கனவே ஐபிஓ பற்றி பேசிட்டோம். இப்போது செகண்டரி மார்க்கெட் பற்றி பேசுவோம். பொதுவாக சந்தைகளுடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு சந்தையாக இருந்தாலுமே, அது பங்குச்சந்தையாக இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் துறையாக இருந்தாலும் சரி, அதில் தங்கம் வெள்ளி அந்த மாதிரியாக இருந்தாலும் சரி, சில காலகட்டங்களில் தொடர்ந்து ஏறுமுகமாக இருக்கும். அந்த ஏறுமுகமாக இருக்கிற சந்தைக்கு காலை சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் ஏதோ ஒரு காரணங்களால் மார்க்கெட் கிராஷ் ஆகிடும், பெருமளவு இறங்கிடும். அந்த மாதிரி இறங்க முகத்தில் இருக்கிற பங்குச்சந்தைக்கு பேர் கரடி சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் பியர் மார்க்கெட். ஸோ புல் மார்க்கெட் அண்ட் பியர் மார்க்கெட். பல நேரங்களில் பங்குச்சந்தைகள் ஏறுமுகமும் இல்லாமல் இறங்கு முகமும் இல்லாமல் கொஞ்சம் ஏறி கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் ஏறி கொஞ்சம் இறங்கி அப்படியே இருக்கும். அது சைட்வேஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தமிழில் பலப்படும் சந்தை அல்லது ஆங்கிலத்தில் கன்சாலிடேஷன் மார்க்கெட் அல்லது பன்னி மார்க்கெட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஒரு முயல் பார்த்திங்கன்னா, ஒரு முயல் ஜம்ப் பண்ணின்னு இருக்கும், ஆனால் எங்கேயும் போகாது. அந்த மாதிரி இந்த பங்குச்சந்தைகள் ஏறும் இறங்கும், ஆனால் எங்கேயுமே போகாது, அப்படியே ஒரே நிலையோடு இருக்கும். ஸோ இது முயல் சந்தை, பன்னி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக ஒரு மார்க்கெட், ஒரு சந்தை, அதனுடைய ஃபேஸஸ் பார்த்திங்கன்னா 3 வகையாக பிரிப்பாங்க. புல் மார்க்கெட், பியர் மார்க்கெட், பன்னி மார்க்கெட். காலை சந்தை, கரடி சந்தை அண்ட் முயல் சந்தை. நாம் இந்தியாவில் நடந்த இந்த ஃபேஸஸ் பற்றி பார்ப்போம். பங்குச்சந்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இருந்தாலும் 1980க்கு அப்புறம் தான் ஓரளவு பிரபலமாக இருந்தது. 1991க்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய காலை சந்தை இருந்தது. ஆனால் 1991 ஒரு பெரிய கிராஷ் வந்தது. அந்த கிராஷ் ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஹர்ஷத் மேத்தான்றவர் யார், அது என்ன ஸ்கேம் அப்படின்றத நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ 1991 ஒரு மிகப்பெரிய கிராஷ் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு மார்க்கெட் அப்படி சைட்வேஸில் கன்சாலிடேஷனில் மோட்டில் இருந்தது. திரும்ப 98, 99, 2000 வருஷங்களில் மிகப்பெரிய புல் ரன் வந்தது. அதுக்கப்புறம் 2000 டாட்காம் பபுள் அப்படின்னு ஒரு கிராஷ் வந்தது. ஸோ அந்த கிராஷும் ஒரு பெரிய லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் 2-3 ஆண்டுகளுக்கு சைட்வேஸில் பன்னி மார்க்கெட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் 2003லேருந்து 2007 வரைக்கும் ஒரு மிகப்பெரிய காலை சந்தை, அது மதர் ஆஃப் ஆல் புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். அந்த 2003 to 2007 இந்த 5 வருஷத்தில் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சென்செக்ஸ் அந்த குறியீட்டு எண் 3000லேருந்து 21,000 வரைக்கும் போயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 7 மடங்கு விலை ஏறி இருக்குது. அது ஒரு மதர் ஆஃப் ஆல் புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சரிவு வந்தது. ஏறக்குறைய அதுக்கப்புறம் கடந்த 12 வருஷமாகவே நம்முடைய பங்குச்சந்தைகள் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் இல்லை. பொதுவாக நீங்கள் வங்கிகளில் வைப்பு நிதி, ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்கள் வச்சிங்கன்னா, உங்களுக்கு வங்கிகள் ஒரு 10% வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ யாரும் அவ்வளோலாம் கொடுக்குறதில்ல. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு 10% கிடைக்கும், 2 வருஷம் கழிச்சு 20% கிடைக்கும், 3 வருஷம் கழிச்சு 30% கிடைக்கும், 4 வருஷம் கழிச்சு 40% கிடைக்கும். அது லீனியர் பே ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பங்குச்சந்தைகள் அப்படிங்கிறது ஒரு லீனியர் பே ஆஃப் இருக்காது. சில நேரங்களில் உங்களுக்கு அதீதமான ரிட்டர்ன் கிடைக்கும், சில நேரங்களில் ரிட்டர்னே கிடைக்காமல் இருக்கும். ஸோ இதுதான் பங்குச்சந்தையினுடைய பலமும், இதுதான் பங்குச்சந்தையினுடைய பலவீனமும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, மார்ச் மாதம் கரோனா வைரஸ் வந்தப்போ பங்குச்சந்தைகள்லாம் கிட்டத்தட்ட 40% இறங்கிடுச்சு. ஆனால் இதே பணத்தை நீங்கள் வைப்பு நிதியில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 40% இறங்காது. ஃபர்கெட் அபவுட் 40%, 1% கூட இறங்காது. ஆனால் அதே நேரத்தில் இந்த அக்டோபர் மாதமும் நவம்பர் மாதம், இந்த 2 மாதத்தில் தேசிய பங்குச்சந்தை கிட்டத்தட்ட 20% ஏறி இருக்குது. ஆனால் உங்களுக்கு வங்கி வைப்பு நிதியில் 2 மாதத்தில் 20% கிடைக்காது. ஸோ பொதுவாகவே ஒரு மார்க்கெட் எப்படி இருக்குன்னா, ஒரு ஏறுமுகமாக இருக்கும். அது ஓரளவுக்கு ரொம்ப ஏற நிறைய பேர் பேராசைப்பட்டு நிறைய பேர் உள்ளே விழுவாங்க. அப்போ இன்னும் ஏறும். அது ஈஃபோரிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் பங்குச்சந்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா,
bull market is born out of pessimism, grow out of skepticism, mature out of optimism, die out of euphoria அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்தில் நிறைய பேர் வரும்போது ஒரு பீக்கில் வந்துட்டு அங்கேருந்து வந்து ஒரு கிராஷ் வரும். இதை வந்து பபுள் பஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் உலகத்தில் முதல்ல ரெக்கார்டட் பபுள் பஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஹாலந்து அப்படிங்கிற நாட்டில் துலிப் ஃப்ளவர் அப்படின்னு ஒரு ஃப்ளவர் இருந்தது. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஃப்ளவருக்கு வந்து கிரேசினஸ் அதிகமாக போயிட்டு மக்கள் அதை என்ன விலை வேணாலும் கொடுத்து வாங்க ஆரம்பித்தாங்க. அதனுடைய துலிப் ஃப்ளவருடைய விலை $1 2 3 5 10 20 100 500 1000 போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு துலிப் ஃப்ளவரோட விலை கிட்டத்தட்ட $35,000 வரைக்கும் போயிருக்கு. ஒரே ஒரு துலிப் ஃப்ளவருக்கு வாங்குறதுக்காக 15 ஏக்கர் நிலத்தை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கிராஷ் வந்தது. ஸோ அதுதான் வந்து சரித்திரத்தில் இடம்பெற்ற முதல் பபுள் பஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்திய பங்குச்சந்தைகள் 91 அர்ஷத் மேத்தா ஸ்கேம், 2000 .com பபுள், 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸு அண்ட் 2020 இப்போது கரோனா வைரஸ் கிராஷ். இந்த 4 தடவை வந்து கடந்த 30-40 ஆண்டுகளில் பெரிய கிராஷ் வந்திருக்கு. 4மே வந்து ஏதோ ஒரு காரணத்தினால தான் வந்திருக்கு. பொதுவாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சரியான இது கிடையாது. ஆனால் இருந்தாலும் இதை கவனித்து பார்த்த வகையில் ஒரு தோராயமாக பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தரம் பங்குச்சந்தையில் ஒரு கிராஷ் வந்துடும். ஸோ 91 அர்ஷத் மேத்தா ஸ்கேம், 2000 .com பபுள், 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ், 2020 கரோனா வைரஸ். 4மே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் வந்திருக்கு. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு கிராஷ் வரும், ஆனால் 100 வருஷத்துக்கு ஒரு தரம் மிகப்பெரிய கிராஷ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் அந்த 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸை வந்து 100 வருஷத்துக்கு உண்டான கிராஷாக தான் மக்கள் பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி போன நூற்றாண்டில் வந்த மிகப்பெரிய கிராஷ் என்னென்னா 1929 வருஷம் அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய கிராஷ் வந்தது. அப்போது அமெரிக்கன் பங்குச்சந்தைகள் கிட்டத்தட்ட 90% இறங்கிச்சு. அதுக்கு வந்து ஆங்கிலத்தில் கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் போன நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய கிராஷு. ஆனால் அந்த சமயத்தில் இந்திய பங்குச்சந்தைகள்லாம் அவ்வளோ பிரபலமாக இல்லை. அதனால் இந்தியாவை பற்றி நம்ம பேச முடியாது. அமெரிக்க பங்குச்சந்தைகள் ரொம்ப பிரபலமாக இருந்தது. ஸோ போன நூற்றாண்டில் அமெரிக்க பெருமந்தம், அதாவது கிரேட் டிப்ரெஷன். இந்த நூற்றாண்டில் கிரேட் ரிசெஷன், லீமன் பிரதர் கொலாப்ஸ் அல்லது கிரேட் ரிசெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பொதுவாகவே வந்து பங்குச்சந்தைகள்ன்றது ஏறும், ஏற இன்னும் நிறைய பேர் உள்ளே வந்து கடைசி நேரத்தில் வருவாங்க. எனக்கு ஒரு திரைப்படம் பார்த்த ஞாபகம் இருக்குது, ஆண் பாவம்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட பேர். அதில் ஒருத்தர் வந்து காரை ரிவர்ஸ் எடுக்கணும். அப்போ ஹீரோ கிட்ட சொல்லுவார், கார் பின்னாடி இடிக்குதா பாருங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ இடிக்குதா இல்லை, இடிக்குதா இல்லை, அது இடித்ததுக்கப்புறம் சொல்லுவார் இப்போ இடிச்சிடுச்சு அப்படின்வார். ஸோ இந்த ஜோக் எனக்கு எதனால் ஞாபகம் வருதுன்னா, பங்குச்சந்தைகள் ஏறுமா ஏறாது, ஏறுமா ஏறாதுன்னு நினச்சிருந்தே அது எப்போ நல்லா உச்சத்தை தொடுதோ அப்போ தான் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை வரும். இப்போ ஏறும்னு சொல்லிட்டு இப்போ வாங்குவாங்க. அதுக்கப்புறம் தான் பெரிய கிராஷ் வரும், நிறைய பேர் நஷ்டம் அடைவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா இந்த என்ன ஃபேஸில் நம்ம இருக்கிறோம், புல் மார்க்கெட்டில் இருக்கிறோமா, பியர் மார்க்கெட்டில் இருக்கிறோமா, அல்லது கன்சாலிடேஷன் மார்க்கெட்டில் இருக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கின்னு நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு லாபம் சம்பாதிக்கலாம். இந்த எபிசோடை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.